பல நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக சபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டமே அலைகிறது. ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், சிலர்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அழுதுட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அப்போது நான் சொல்வேன் அந்த கூட இருக்கிறவங்ககிட்ட, இப்போ அந்த வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணோம், நம்ம அவரை கேட்கணும் முதல்ல. ஒரு வேர்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன எடுக்க முடியாது, முடிவெடுக்க முடியாது. வெறும் பாலாக்கு சொல்கிறத வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. இஸ்ரவேலுக்கு ஒருத்தர் பேசுவார், அவரை வச்சுக்கிட்டு தான் முடிவெடுக்க முடியும். 2 பேரை வச்சுக்கிட்டு தான் முடிவெடுக்கணும். பல நேரங்களில் உங்களை என்னையும் சபிக்கிறதுக்கு மேடுகளின் மேல் ஏறி நிற்பாங்க. நல்ல உயரமான ஸ்தானத்தில் இருப்பாங்க. அதுவும் என்ன மேடு, பாகால் மேடாக இருக்கும். அவங்களுடைய உயரமான ஸ்தானத்தில் போய் நிற்பாங்க, எப்படியாவது உங்களை என்னையும் சபிச்சிடலான்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. அந்த 23ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். உன்னையும் என்னையும் கர்த்தர் ஒரு நாளும் சபிக்கவும் மாட்டார், வெறுக்கவும் மாட்டார். அல்லேலூயா.